ஹாய் வெல்கம் டு நியூட்ரிஷியஸ் மல்டிகல்ச்சரல் குசின். நான் இன்றைக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் கொஞ்சத்தை சொல்கிறேன். நீங்களும் அதை பார்த்து மகிழுங்கள். உடம்பு குறைக்கிறதுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க காலம்புற சாப்பாடை சாப்பிடாம விட்டுட்டேன் அதுக்காக வேண்டியண்டு மேட்டது உள்ள ஜங்க் ஃபுட் எல்லாம் வேண்டி சாப்பிட்டுட்டு குறையுதில்லையேண்டா நாட் வர்த். காலம்புற சாப்பாடு இந்த நாளும் முக்கியம். ஆஃப்டர் லாங் பிரேக் அதான் பிரேக்ஃபாஸ்ட்ன்னு வந்தது. சரி, அது கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும். அது 7:30 சாப்பிட்றது த பெஸ்ட், ரைட்? ஆனால் சிலாக்கள் நைட் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்துட்டு சாப்பிட்றதா. பட் இந்த மார்னிங் வீட்டு இருக்கிற ஆக்கள் 7:30 அதை சாப்பிட்றது த பெஸ்ட். மெட்ட லாங் பிரேக் வயிற்றுக்கு அது வயிற்றில் தேவையில்லாத ஆசிட்டுகள் ஃபார்ம் பண்ணிடும். எந்த நாளும் பாடி எனர்ஜி வேண்டு பண்ணோன்னா எங்களோட பாடியில் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த சாப்பாட்டை சமைக்க வைக்கிற ஆசிட்டை அது சாப்பாடு இல்லாட்டிக்கு உங்களோட வயிற்றை தாக்கும். அது பிறகு உங்களுக்கு வருத்தம் வந்துடும். மேட்ட ஜங்க் ஃபுட். அப்பா, நீங்கள் உள்ள ஜங்க் ஃபுட் எல்லாம் பீட்சா பர்கர் எல்லாம் வேண்டி சாப்பிட்டுட்டு உடம்பு குறையுதில்லைன்னா என்னென்று குறையும்? பீட்சா பர்கர் எல்லாம் ஒயிட் ரீஃபைன் வெள்ளமா அமெரிக்க மாலிருந்து அது ப்ளீச் பண்ணது. அதில் ஒரு ஃபைபரும் இல்லை, அதாவது தவிட்டு சத்து இல்லை. இந்த தவிடு தான் அந்த கொழுப்பை கரைக்க ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தவிட்டு சத்து. அப்போ நீங்கள் வெள்ளை மாவில் செய்தது தான் பீட்சா பர்கர்ஸ்லேயும் அதில் இறைச்சியில் சரியான ஃபேட் இருக்குது. ஸோ கூடுதலாக அதில் வேண்டி சாப்பிடு. வெள்ளைக்காரனும் பர்கர்ஸ் சாப்பிட்றவன் தான். ஆனால் அவன் கூடுதலாக அவன் ஃபுட்டில் சலட்ஸ் கட்டாயம் அன்றைக்கு சலட் சாப்பிடுவான். சரியா? சலட்ஸில் லெட்டிவ்ஸ் இருக்கும். அதாவது அந்த உங்களுக்கு பச்சை கோவா மாதிரி ஸ்லோனில் யாழ்ப்பாணத்து ஆக்களுக்கு லெட்டிஸ் என்றால் தெரியாது, சலாடிலியண்டா விளங்கும் நினைக்கிறேன். ஸோ அதுகள் இருக்கும், தக்காளி பழம் இருக்கும், மற்றது எங்களோட கியூக்கம்பர் கேக்கரிக்காய் பிக்கிள் இருக்கும். அது கொஞ்சம் ஃபேட்டை பேர்ன் பண்ணும். பட் அவங்க கூடுதலாக ஒரு நாளுக்கு சலாட் சாப்பிடுவாங்க. எங்களோட சனம் சலாட் சாப்பிட்றது வெரி லெஸ், ரைட்? என்னது சோறு கறி காய்ச்சினா ரைட், ஒரு இறைச்சி கறி காய்ச்சினா ஒரு தக்காளி பழ சம்பல் போடுவினா அது குட். அந்த இறைச்சியில் இருக்க ஃபேட்டை வெயிட் பண்ணி உங்களுக்கு அது நல்ல. ஆனால் எந்த நாளும் சம்பல் அவன் பீன்ஸ் சலாட் அண்டு மெட்டது அவன் ஆலிவ் ஆயில் எங்கடையாக்கள் பொரிக்கத்தான் பாவிக்கிறது. அவன் சலாடுக்கு தான் பாவிப்பான். அதில் அப்படி பாவிச்சா தான் அதில் இருக்க அந்த அயன் எல்லாம் எங்களோட பாடியில் சேரும், ரைட்? அவன் எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஆலிவ் ஆயிலையும் விட்டு கொஞ்சம் வினிகரையும் விடுவான். அதுலேயும் கிரேப்ஸ் வினிகர் விடுவான். அது என்னென்னெல்லாம் போட்டு தான் அந்த சலாட் மேக் பண்ணுவான். எங்களோட கொண்டக்கடலை, எங்களோட பருப்பு லெண்டல்ஸ், அதாவது எங்களோட மைசூர் பருப்பு லெண்டல் சலாடுன்னு போடுவான். கொண்டக்கடலை லெண்டல்ஸ் எல்லாம் போட்டு பீன்ஸ் சலாடுன்னு போடுவான். அதுக்குள்ள கியூக்கம்பர் எங்களோட கேக்கரிக்காயும் வெட்டி போட்டு பெல் பேப்பர்ஸ் குடமிளகாயும் வெட்டி போட்டு ஆலிவ் ஆயிலும் விட்டு வினிகரம் விட்டு இப்போ அதெல்லாம் ஃபைபர்ஸ். அது இந்த கொழுப்புகளை வெட்டு. அப்போ அவன் அந்த பர்கர்ஸ்கள் சாப்பிட்டாலும் அவன் விட்டு எந்த நாளும் அவங்க மோஸ்ட்லி சலாட் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அவன் ஃபுட்டு இது டிஃப்ரெண்ட். எங்கட சனம் என்ன செய்யும்? நல்லா பீட்சா பர்கரை வேண்டி சாப்பிடும். ஆனால் சலாட் ஒன்றும் போட்டு சாப்பிடாது. விட்ட சலாட்ண்டா சில ஆக்களுக்கு துப்புறக்கு பிடிக்காது. இவன் எங்கட அம்மாவுக்கும் சலாட் பிடிக்காது. அதனால் நான் அம்மா இருக்கிற நாளையில் அதை செய்கிறது குறைவு. அம்மா இல்லாட்டிக்கு எல்லாம் செய்து தண்டுவேன். இவன் எங்கட அம்மா கொண்டக்கடலையே விரும்ப மாட்டா. நான் கொண்டக்கடலை ஆனால் கொண்டக்கடலை நீங்கள் வதக்குறதையும் காட்டி நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகாயை வெட்டி போட்டு மாங்காயம் கொத்தி போட்டு கொஞ்சம் தேங்காய் சொட்டு கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு அப்படி சாப்பிட்டீங்கடா அது இன்னும் கொலஸ்ட்ரால். ஆனால் நீங்கள் அதை வதக்க போனீங்கடா அது கெட்ட சாமான். இவன் எங்கடா பயறு, அதில் அயன் இருக்குது, ஃபைபர்ஸ் இருக்குது. பயறு உளுந்தில் அந்த பயரையும் அவிச்சு போட்டு நாங்கள் அந்த உருண்டை செய்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஃபைபர்ஸ், ரைட்? அப்போ அதெல்லாம் இந்த கொழுப்புகளை வெட்டு. தொக்கியானவன் எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் இல்லை இருக்குன்னு சொல்லல. அது மெல்லியவன் எல்லாத்துக்கும் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு சொல்லல. கொலஸ்ட்ரால் எங்கட அந்த ரத்த கால்வாய்க்கு குழாய்க்குள்ள போய்
படிகிறது தான் கொலஸ்ட்ரால். அதுக்காண்டி ஃபேட் வந்து கொலஸ்ட்ரால் இல்லை. ஃபேட்டும் கொலஸ்ட்ராலும் டிஃப்ரெண்ட். மற்றது சாப்பாட்டால் எங்களோட பாடியில் வந்து 30% கொலஸ்ட்ரால் தான் போகுது. மிச்சம் எல்லாம் வந்து எங்களோட பாடி மிச்சம் 70% ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவும் ஓவர் ட்ரஸ்ட் இருந்தால் ஈவன் எனக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குது தான், இல்லையான்னு இல்லை. நான் அதுக்கு மருந்து ஒரு நாளை போடுவோம், நான் போட மாட்டேன். அது ஊருக்கு உபதேசம் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் எனக்கும் கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து சாப்பாட்டால் வந்தேன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களுக்கு ட்ரஸ்ட்டால் வரும் கொலஸ்ட்ரால், ட்ரஸ்ட்டால் தைராய்ட் வரும். தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸாக போயிடும். ஆனால் நான் கூடுதலாக வந்து எனக்கும் நீங்கள் டீ கூடுதலாக பாவிச்சா உங்களுக்கு தைராய்டை கொண்டு வரும். என்னென்னா அயடினை வெட்டிடும் டீயில் இருக்கிற இது. ஈவன் துப்பேஸ்ட்டுகள் வந்து இந்த வந்து அயடினை வெட்டுமெண்டு இந்த ஃப்ளோரைட் துப்பேஸ்ட் வந்து எனக்கு யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் என்னமோ தெரியலை, அந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து துப்பேஸ்ட் பாவிக்கக்கூடாது. அந்த ஒரு ஏஜுக்குள்ளே ஒரு அண்டர் 3 years இருக்கும், ரைட். மற்றது உப்புல அயடின் இருக்குது. ஆனால் உப்பு கெட்டதும் கூட உப்பு பாவிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷரும் வரும். அந்த வாட்டர் ரெட்டென்ஷன் பாடி குண்டா வேற பார்க்கும். மற்றது எங்களோட கல்சியத்தை வெட்டும். ஆனால் உப்பு தேவை, உப்பில் இருக்கிற அயடினுக்காக வேண்டி, ரைட். அந்த அயடினுக்காக வேண்டி உப்பு தேவை. அது வந்து நீங்கள் டேபிள் சால்ட் பாவிக்காதீங்க. இந்த வெள்ளையாக ப்ளீச் பண்ண சால்ட் பாவிக்காதீங்க. எங்கள்ட அந்த நாளே உப்பு இருக்குது, கல் உப்பு, அதை கரைச்சிட்டு பாவிச்சிங்கன்னா இன்னும் எல்லாம் அல்ல. அதை இடித்து பவுடர் ஆக்கிட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறதுக்கு முட்டைக்கு புல்சாய் அதுகளுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம். பட் மெட்டது சலட் போட்டு சாப்பிட்றீங்கள எங்கட ஆக்கள். மெட்டது பான் எல்லாம் வெள்ளைப்பானை விட நீங்கள் வந்து இப்போ எங்கட ஸ்லானில் ஜாழ்ப்பாணம் பக்கம் அது இருக்கோ தெரியா. ஆனால் காகில்ஸ் அதுகளில் இருக்குது. இந்த கிரெயின்ஸில் செய்த பான், தானியத்தில் செய்த பான், ரைட்டா. இதுகள் குரக்கன்லேயோ விறகரிசி ஏதோ நான் அந்த காகில்ஸில் கண்டேன். நான் கிரெயின்ஸ் இப்போ நான் போனால் அதைத்தான் வேண்டுறது. அது என்ன கிரெயின்ஸ்ன்னு நான் கவனிக்க இல்லை. பட் வெள்ளைக்காரன் வேற முதல் எங்கட சனம் வந்து விறகரிசி, குடக்கன் அதுகள் தான் பாவிச்சுட்டு வந்ததுகள். 110 வருஷம் இருந்துச்சுதல். என்னென்னா இந்த ப்ரெஷரோ டயபிட்டிஸோ இல்லை. பட் அவன் வந்து இங்கே இதுகளை வெள்ளை ரிஃபைண்டை காட்டி கொடுத்துட்டு, ஆனால் அவன் மாத்திரம் கிரெயின்ஸ் பானெல்லாம் செய்கிறான். அதான் எங்கட சேனம் அந்த வெள்ளை மாவுக்கு தான் அடிமையாயிடும். ஐயோ இன்றைக்கு வெள்ளை புட்டும் கறியும் என்று சொல்லிக்க நான் யோசிக்கிறது. இது புவர் ஃபுட். இவன் எங்கட பெராட்டா, ஐயோ பெராட்டா ரொட்டி. என் ஹஸ்பண்டும் பெராட்டாவும் வேண்டி எப்படி சொன்னாலும் கேட்காதுங்க. அம்மா மாரி எதுவும் நல்லதை சொன்னால் கேட்காயினும். அது பிறகு அம்மாக்கும் எனக்கும் வீண் சண்டை வாரது. எதோ நல்லதோ உபதேசிக்க போய் என்னோ புத்திமதி சொன்ன தூக்குனாங்குருவி மாதிரி தான் எங்களோட வீட்டை நடக்கிறது. அதால் வீணான சண்டை இதெல்லாம். நல்லதாக சொல்ல போனால் மல்டிவிட்டமினோட மருந்தோட மல்டிவிட்டமின் எடுக்காதீங்கன்னா அதைத்தான் எடுப்பான். அப்படி கென விஷயங்கள். மற்றது கெஃபினை கூட போட்டு டீயை சாயத்தை கூட போட்டுட்டு நீங்கள் பாலை விட்டீங்களா, அந்த கெஃபின் வந்து பி விட்டமின்ஸ் எல்லாத்தையும் வெட்டும். அப்போ பாலில் இருக்க பி விட்டமின்ஸ் வெட்டுப்பட்டுரும். அதுக்காக வேண்டி நான் பால் விடாமல் ஊற்ற சொல்லையில் கடுஞ்சாயத்தை போட்டு டீயை ஊற்றாதீங்க. அதான் என்னோட இது. நான் கடுஞ்சாயம் போடுறேன் இல்லை கணக்கு. அவள் சொல்லுவா உண்ட டீ வந்து கழனி தண்ணி மாதிரி இதை மனுஷன் குடிப்பான் ஆண்டு. நான் சொன்னேன் அம்மாக்கு இன்னொரு வருத்தம் இருக்க டயபெட்டிக்ல டிசீஸ் அவட பெருங்குடலுக்கு பாக்கெட்ஸ், அதுக்கும் அவங்க கெஃபின் கூடாது. ஆனால் அம்மா கெஃபினை குறைங்கோண்டா 2 பேருக்கும் சண்டை. நன்மையை சொன்னோம்னா தான் 2 பேருக்கும் சண்டை வாரது. அதில் அவருக்கு வெறுப்பு வந்துடும். அப்போ அது ஒன்றும் செய்யலாது. பட்டு டீயை வந்து டீ கெஃபின் தான். ஆனால் நான் இன்றைக்கு கனடா வந்தனும் அண்டையிலேருந்தா 4 தரம் 5 தரம் டீ குடிக்க துவங்கினேன். என்ன சில வாய்ஸ் வந்தால் அதுதான் ஒரு லிக்கர் மாதிரி மற்றவங்களுக்கு அப்படி குடிச்சு நானும் பழகித்தான் எனக்கு இந்த தைராய்டு வந்தது. என்னால் அதை கட்டுப்படுத்தலாம். கொஞ்சம் காலமாக இந்த டீகேஃபின் டீயை பாவிச்சு கொண்டு வந்தேன். பிறகு அதுவும் அல்சைமர் அதுகளை கொண்டு வர மாட்டேன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் அந்த சடன்லியாக டீகேஃபினுக்கு நாங்கள் மாற இயலாது. இப்போ இது குடித்தவன் சிகரெட் குடித்தவன் டக்கண்டு நிப்பாட்ட இயலாது. அந்த நிக்கோட்டின் அவன் பாடியில் அது ஜூஸ்டாக போயிடும். அப்போ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான். நான் அப்போ கொஞ்ச காலம் டீகேஃபின் டீயை பாவிச்சு அந்த இதை குறைச்சிட்டு பிறகு திருப்பி பழைய குருடி கதவு துறையன்னு அதை உண்டத்தான். என்னில் இருக்க பேட் ஹேபிட் அந்த டீ குடிக்கிறது 4-5 தரம்
அது அதை கட்டுப்படுத்தி இல்லாமல் வந்துட்டுது. அது ஒன்று தான். மற்றது நீங்கள் டீ அதுகள் குடிக்க சுகர் வாய்க்களால் வந்து எங்களோட வாய்க்களால் வந்து டிரெக்டாக ஃபேட்டாக போகிறது சுகர் தான். இப்போ இது வந்து ஸ்டார்ச் வந்து மாச்சத்து வந்து சுகராக மாறித்தான் ஃபேட்டாக மாறும். இது சுகர் டிரெக்டாக ஃபேட்டாக போகும். இப்போ எங்களோட பாடிக்கு எனர்ஜி தேவைன்னொன்னே பாடி என்ன செய்யும், எங்களோட ஃபேட்டை பேர்ன் பண்ணி எடுக்க பார்க்கும். அந்த ஃபேட்டை பேர்ன் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் சுகரை கொடுத்து கொண்டே இருந்தோம்டா அது நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிற சுகர் தானே தண்டும். அப்போ இருக்கிற ஃபேட் பேர்ன் பண்ணப்படாது. அதால் வந்து நீங்கள் யாருக்கும் வெக்கப்பட தேவையில்லை. கையில் ஒரு இறக்கரண்டி சீனியை போட்டுட்டு வீட்டை இருக்கிற டைமில் அதில் குடியுங்கோ. நான் ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி வச்சு நான் ஒரு 2020 மட்டும் இந்த கொரோனாக்கில் போய் ஸ்லோனில் மாட்டுப்பட்டோன்னா அது அங்கே போனால் நான் போட்டு குடிப்பேன்டா. அங்கே வேலை செய்யலாம். எனக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே இந்த கையால் வேலை செய்யலை அது தொடர்ந்து. அப்போ நான் எவ்ரி 3 ஹவர்ஸுக்குள்ளேயும் அங்கே வேலை செய்து விட்டு வேலை செய்வேன். என் எஸ்டேட்டில் ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குற காசை நான் ஃபுல்லாக செய்ய மாட்டேன். நேரவாசி ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்குற வேலைகள் எல்லாம் நான் செய்திருவேன். ஆனால் விட்டு 3 ஹவர்ஸ்க்கு விட்டு செய்வேன். அப்போ அதால் அந்த அப்போ இங்கே வந்த உடனே டக்குன்னு உடம்பு போடும். பிறகு பார்த்து கொண்டு இருக்க எப்படா ஸ்லோனுக்கு போவோம், திருப்பி இந்த உடம்பை குறைக்கிறதுக்குன்னு வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு நல்லா வீங்கிட்டேன். அப்போ ஒன்றும் செய்யலாம். ஏண்டா அதை கண்டினியூஸாக வேலை இல்லை. அங்கே ஏண்டா கூட்டலாம், எவ்வளவோ வேலை இருக்கும், ஆனால் விட்டு செய்யலாம். இங்கே அந்த இது இல்லை. ஸோ அதால் வந்து நீங்கள் வந்து சீனியை வந்து ஃபுல்லாக குறைக்க இயலுமென்றாலும் குறையுங்கோ. அல்லது கையில் ஃபுல்லாக நிப்பாடு, கையில் ஒரு எக்ஸ்ட்ரா கரண்டியை போட்டுட்டு நக்கி கொண்டு விடுங்க. யாருக்கு வைக்கப்படுவான்? நீங்கள் மெட்டவண்ட பிச்சை எடுத்தால் தான் விற்கம். மேட்டும்படியும் பிச்சையும் ஏலாத்தன்மையில் எடுக்கிற அதை நம் வெக்கம் இல்லையென்று வெக்கமென்று சொல்ல மாட்டேன். சிலதுகளுக்கு அந்தளவுக்கு வழி. மேட்டும்படி யாருக்கும் வெக்கப்படாதேங்கோ. சரி, வீட்டை இருக்கிற நேரம் கையில் தண்டுங்கோ. ஆனால் அங்கட வெள்ளக்காரன் வேற முதல்ல எங்கட சனம் பெனங்கட்டி சக்கரை அதுகளை சுப்பி கொண்டு குடிங்கோ. இதெல்லாம் வெக்கப்படாதேங்க. யாருக்கும் எங்கட உடம்பை நாங்கள் பாதுகாக்கிறோம். மற்றவனுக்கு வெக்கப்பட்டு நாங்கள் இதண்டு மேட்டது எங்கட சனம் வந்து ஆப்பிளை வேண்டுங்கள். ஆப்பிளை வேண்டிட்டு ஆப்பிளோட தோலை சீவி சாப்பிடுங்களேண்டா. அந்த தோல் இலக்கெல்லாம் வந்து இருக்கு. அந்த ஆப்பிளோட தோல்ல இருக்கிற வேக்ஸ் வந்து அவங்க போடுற மெழுகு, ஆப்பிள் பழுதாக போகாமல் போடுற மெழுகு வந்து பிரேசில் அங்கால பக்கத்தில் இருக்கும். ஒரு சாதி பாம்ஸ் பிரேசில் எத்தனை இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அதான் அந்த பாம்ஸ்லேருந்து அந்த பாம்பண்டா எங்கட பெனவுள்ள மாதிரி ஒரு பாம், ஒரு பாம் இதிலேருந்து எடுக்கிற இதுதான் அந்த வேக்ஸ் ஆப்பிளுக்கு மேலே போடுறது. ரைட்? நீங்கள் உங்களுக்கு அப்படி அது கூடாதுண்டா நீங்கள் கொஞ்சம் வினிகரை விட்டு தண்ணிக்குள்ள வினாரியை விட்டு தண்ணிக்குள்ள அதை கழுவி போட்டு சாப்பிடுங்க. ஆக்களோட கைப்பட்ட பேக்டீரியா எல்லாம் இருக்கும். ஈவன் கிரேப்ஸுக்கு அடிக்கிற மருந்தெல்லாம் போயிடும். அதுக்காண்டி நீங்கள் ஆப்பிளை தோலை சீவிட்டு சாப்பிட்றது மூக்குத்தனம். அதில் தான் இந்த ஃபைபர் இருக்குது, எங்களோட இந்த கொழுப்பை வெட்டுறத்தக்க சாமான். ரைட்? அந்தமாதிரி அதெல்லாம் அந்த விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. மாம்பழத்தையும் ஜெமைக்கன்ஸ் வந்து தோலோடு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு தோலை ஜீவி சாப்பிட்டு பழகிட்டுது. இந்த பெசிமெனன்ற ஒரு ஃப்ரூட் இருக்கும், அது ஹை வைட்டமின் ஏ, ஒரு ஆரஞ்சு கலரில் எங்களோட லாவுல மாரி பார்த்தா, ஆனால் அது மாம்பழம் மாரி டேஸ்ட் இந்த டைம்லாம் வரும். அதை நான் ஒருக்கா டெக்ஸஸில் எங்களோட ஆண்டிகிட்ட போன நேரம் தோலை சீவிட்டு சாப்பிட நோ ஷீஸ் லெக்சராக இருந்தவ அங்கே ஃப்ளோரிடாவில். தோலை சீவி சாப்பிடாது அடி, அதெல்லாம் அந்த சத்து இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன் நோ வினிகரில் கழுவிட்டு சாப்பிட்றது அது நல்ல. பட் அதையும் நான் இன்றைக்கு தோலை சீவித்தான் சாப்பிட்றேன். அதுங்களுக்கு பழக்கத்தில் வந்துட்டு. ஆனால் ஆப்பிளை தோலை சீவிட்டு சாப்பிட்ற மாதிரி மொக்குத்தனம் ஒன்றும் இல்லை. ஆப்பிளும் போடுவாங்க வெள்ளைக்காரனை வந்த சலாடுக்கு, அந்த பீன் சலாட்டுக்கு ஆப்பிள், பெல் பேப்பர், குடமிளகா, கியூக்கம்பருங்கட கெக்கரிக்காய், மற்றது பியோ கோல்ட் ப்ரெஸ்ட் ஆலிவ் ஆயில். கோல்ட் ப்ரெஸ்ட் என்ற செக்கில் அரைச்ச கோல்ட் ப்ரெஸ் ஆலிவ் ஆயில், வினாரி வினிகர் எல்லாம் போட்டு, அதில் கிரேப்ஸ் வினிகர் இங்கே இருக்குது, அங்கே இல்லை. நீங்கள் அங்கே மெட்ட வினிகரும் பண்ணலாம். ஆனால் அங்கே வந்து நீங்கள் அந்த விலை குறைஞ்ச வினிகரும் இருக்குது, அது வந்து ஆர்டிஃபிஷியல். அது நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் என்ன பொறுத்த பண்ணல நல்ல மெட்டது இந்த இதுகள் ஃபுட்ஸை கழுவுறதுக்கு. ஆனால் சலாட் எதுக்கும் போடுறேன்டா அந்த எங்களோட செவ்வில் இளநீயில் செய்த வினிகர் இருக்குது, அது 220 ரூபாயாக்கும். பட் எல்லா ஏழைகளுக்கும் அது பாவிக்கலாம். நான் சொல்கிறேன், அப்படி எதுவும் ஃபூடுக்கு போடுறேன்டா அதை போடுங்கோ.
மற்றபடி இப்படி கழுவுறதுக்கன்னா அந்த மெட்டது கோஆப்ரேட்டிவில் விற்கிது பெரிய போத்தல் அதை வண்டி பாவீங்கோ. மற்றது விறகரிசி, மற்றதுங்கட குரக்கன் விறகரிசியில் நான் ஒரு செலக்ட் செய்த இந்த யூடியூப்பில் போட்டிருக்கேன், போய் பாருங்கோ. ஆனால் அங்கே வந்து எல்லா கலர் பெல் பேப்பரும் வேண்ட இயலாது இந்த குடமிளகா. ஆனால் அந்த இந்த ஸ்டோர்ஸில் இருக்குன்னு சொல்லினா நான் ஒரு நாளும் அங்கே போய் அதை தேடி பார்த்ததில்லை. இப்போ தான் ஃபுட் சிட்டி அது இதண்டெல்லாம் வந்துட்டுது. அங்கே எல்லாம் கொத்தமல்லியிலேருந்து எல்லாம் வேண்டலாம்னு தான் சொல்லினோம். நான் ஒரு நாளும் அதுகளை போய் ட்ரை பண்ணதில்லை. பட் இந்த ட்ரெயின்ஸ் போட்ட பிரெட் வேண்டி இருக்கிறேன். மற்றது இதுகளை ஆட்டிறச்சி வெள்ளச்சோறும் ஆட்டிறச்சியும் எங்கட சனம். இந்த நாட்டில் வெள்ளைக்காரன் மாத்திரம் இந்த ஆட்டிறச்சி வேணும் மாட்டான். லேம் வேண்டுறவங்க தான் அது மோஸ்ட்லி நான் நோட் பண்ண மட்டும் அரேபியன்ஸ். ஆனால் அவங்க அதை அந்த கொழுப்பை சேராதபடி எதுவும் போட்டுத்தான் அவங்க சமைப்பாங்க. எங்கடாக்கள் வெள்ளை சோத்தையும் காய்ச்சி நல்லா ஆட்டிறச்சியும் காய்ச்சிட்டு இந்த குளிருக்கு சாப்பிட எல்லாம் கொஞ்சம் வயசில் ஹார்ட் அட்டாக் போய் ஸ்னோ வலிக்க போனோன்னா ஹார்ட் அட்டாக் பண்ணி செத்துடுதுங்க. எங்கள்ட சாப்பாட்டில் நாங்கள் முழு கவனம் செலுத்தணும். மொக்குத்தனமான சாப்பாடுகளை சாப்பிடக்க இட்டாலியன் வந்து பீட்சா சாப்பிடுவான்டான். அவன் சாப்பாடு தான் பீட்சா. அவன் பீட்சாவை சாப்பிட்டுட்டு ரெட் வைனை குடிப்பான். அப்போ அந்த அதில் இருக்கிற அதில் வந்து இதுவும் இருக்குது, சீஸும் இருக்குது. சீஸ்லேயே இருக்க கொழுப்பு தன்மையை அந்த ரெட் வைன் வெட்டிடும். ஆனால் அந்த கால்சியம் எல்லாம் உடம்புக்கு போகும். மற்றது விட்டமின் B2 இந்த 2 இருக்குது, அதெல்லாம் வந்து உடம்புக்கு போகும். ஆனால் அந்த கொழுப்பெல்லாம் வெட்டிடும். எங்கட சனம் அப்படி வைன் குடிக்க ஆயினம். அவங்களோட ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதுக்கு இதுவும் வச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க லசானியா செய்வாங்க. பட் அவங்க மோஸ்ட்லி ரெட் வைன் பாவிக்கிறார்கள். மற்றது வந்து டொமேட்டோ நல்லா பாவிப்பாங்க, தக்காளி பழம். அப்போ தக்காளி பழம் சாஸ் விட்டு தான் அவங்களோட பாஸ்தா எல்லாம் செய்வாங்க. ஏன்னா அது அதில் சீஸில் இருந்த கொழுப்பையும் அது வெட்டிடும். பட் நல்லது உடம்புக்கு சேரும், கல்சியம் சேரும், அது சேரும். பட் இப்போ அவங்களோட இது நாங்கள் வந்து எங்கட சாப்பாடை விட்டு வெள்ளையண்ட சாப்பாடுக்கு மண்ணா அவனை மாதிரி ப்ராப்பராக கடைப்பிடிக்கிறீல்ல. 1-2 பிடிச்சி போட்டு அதை தான் பெரிய சாப்பாடு மாரி. அது எங்கட அறியாத்தன்மை. மற்றது இது எங்கட சனம் வந்து கூடுதலாக வந்து இந்த மீன் கறிகள் சீ ஃபுட்ஸுக்கு நீங்கள் கோவா, பூக்கோவா, ப்ரொக்கோலி, மற்ற இந்த கோவா இல்லை கொலாடியில் அதுகளை செய்து சமைக்காதீங்கண்டா சீ ஃபுட்டில் இருக்கிற அயடினை இந்த கோவா ஃபேமிலி வந்து வெட்டிடும். அதில் இருக்கிற இது வந்து அப்போ இறைச்சியர்கள் காய்ச்சிற டைமில் அந்த கோவா சம்மந்தப்பட்டதுகளை காய்ச்சுங்கோ. சீ ஃபுட்டோட கடல் உணவோட அதை தவிருங்கோ. அது மொக்குத்தனம். இப்போ மீன் காய்ச்சினா கோவா காய்ச்சிடும். நான் நோட் பண்ணியிருக்கேன், இந்த ஜமேக்கன்ஸ் வந்து கோவாய்க்கெலாம் கருவாட்டை போட்டு வெள்ளைக்கறி வைப்பாங்க. அப்போ நான் யோசிக்கிறது இன்னும் மொக்குத்தனம். அந்த கோவாயில் இருக்கிற இது வந்து இந்த கருவாட்டில் இருக்க அயடினை வெட்டிடுமே, மொக்குத்தனம் தானே இந்த கறியண்டு. உங்களுக்கு கருவாடு போட்டு வைக்கிறேன்டா எங்கட தக்காளி காயில் போட்டு நெத்தலி கருவாடு போட்டு வச்சிங்கடா, அது நல்ல டேஸ்ட். மேட்டும்படி அந்த கோவாயில் காய்ச்சிட மொக்குத்தனம். மேட்டது எங்களோட சேனம் வந்து அதான் நான் சொல்கிறேன், குரக்கனை பாவீங்கோ. விறகரிசியில் சலாட் செய்து பாவீங்க. விறகரிசியில் வேறு என்னென்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியாது. அது அந்த நாளே எங்களோட அம்மோட மம்மியிட அவைய தாயாக்களுக்கு தான் அதில் தெரிஞ்சிருக்க வேண்டாம். அவைய தான் அந்த வெள்ளைக்காரம் வர முதல் இதுகளை பாவிச்ச ஆக்கள். ஆனால் இப்போ எங்களோட ஆக்கள் குரக்கன் புட்டு செய்யினம். மற்றது எங்களோட சகோதர இனத்தவர் குரக்கன் மாவில் வந்து ஒரு இந்த இலைக்கில் வச்சு ஒன்று செய்வாங்களப்பா, ஒரு ஸ்வீட். அதெல்லாம் மேலே உடம்புக்கு நல்லா. அதுக்குள்ள தேங்காய்ப்பு போட்டு பயிரெல்லாம் சர்க்கரையெல்லாம் போட்டு பூவரசம் இலைக்கிளையாக்கும். மற்ற பூவரசம் இலையும் நல்ல ஹெல்த்துக்கு. அப்போ அது மற்றது நீங்கள் வாழை இலையில் சாப்பிட்றது. வாழை இலையில் சாப்பிடக்க வந்து அதில் இருக்கிற என்சைம் அது வந்து அதில் இருக்கிற என்சைம்ஸ் வந்து எங்களோட சாப்பாட்டை செமிக்க பண்ணும். மற்ற விட்டமின் B2. அப்போ வாழை இலையில் அந்த நாளையே சாப்பிட்டாங்க. இப்போ வாழை இலை மாதிரி ஃபேக்காக பிளாஸ்டிக்கில் எங்கள் அம்மாவே ஒரு சிங்கப்பூர் அவங்க போய் நேரம் அதை வேண்டிட்டு வந்துச்சு. நான் அந்த தட்டு எனக்கு பார்க்க இது என்னடா விசர், இது ஒரிஜினல் வாழையில இதை சாப்பிட்றது, இது ஷோவுக்கு இப்படி சாப்பிட்றதில்ல, வேஸ்ட். அதில் வேண்டி சாப்பிட்றது. மற்ற மண் சட்டியில் சமைக்க வந்து பொம்பளையோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸுக்கு, அதாவது
இனப்பெருக்க தொகுதியா அது என்று சொல்லுவாங்க. அந்த இதுக்கு பொம்பளைகளுக்கு வந்து மண்சட்டியில் சமைக்கிறது நல்ல மண்டு சொல்லுவாங்க. அது அந்த நாளையில் அது செய்தாங்க. இப்போ இந்த நாடுகளில் எல்லாம் மண்சட்டியில் இங்கிட்ட குக்கரில் சமைச்ச கறி வராது தான், ஆனால் போட்டு உடைச்சிடுவோம். அங்கே நாங்கள் சமைச்சா உண்டு அந்த கறி பூவா இருந்து கழுவோணும். ஆனால் கழுவுறது நல்ல மெட்டது. எங்களோட சனம் வந்து அங்கே இருக்கிற சனமே இப்போ வந்து கழுவுறதுக்கு அந்த லிக்விட்டை பாவிக்கிறாங்க. அதை விட நீங்கள் சாம்பலில் கழுவுறது வந்து எவ்வளவு நல்ல. பட் அந்த லிக்விட் வந்து உங்களோட கையை ஃபேக்கான கெமிக்கல் போட்டு செய்கிறதானே, அது எல்லாம் ட்ரைனஸ் ஆக்கும். மெட்ட கூட உரைப்பு பாவிக்கிறவங்களோட சனம் நல்லா மிளகாத்தூள் போட்டு ஒரு கறி வச்சா நீங்கள் எவ்வளோ உரைப்பு பாவிக்கிறோங்க அவ்வளோத்துக்கும் கூட ஸ்கின்னை ட்ரை ஆக்கும். வெள்ளைக்காரனவங்களை பாருங்க, உரைப்பை குறைவாக சாப்பிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க ஐயோ டூ ஸ்பைசி என்னுவாங்க எங்களோட சாப்பாடு. ஏன்னா ட்ரை ஆக்கும். நல்லா தூள் போட்டு ஒரு ஆட்டுறச்சி கறி காய்ச்சி ஒரு வெள்ளை சோறு சாப்பிட்டு புளி சாப்பிடுவீங்க. பிரியாணி நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த காசுகளுக்கு நல்லா ஃப்ரூட்ஸை வண்டி சாப்பிடுங்க. இவ்வளோத்துக்கு அந்த காசுக்குள்ள ஃப்ரூட்ஸை வண்டி சாப்பிடுங்க. உங்களோட உடம்புக்கு நல்லா வைட்டமின் சி எங்களோட நோய் இருக்க சக்தியை பூஸ்ட் பண்ணும், பலப்படுத்தும். அப்படியான எல்லாம் இந்த புவர் ஃபுட்டாக இந்த முக்குத்தனமாக எங்களோட வெள்ளைச்சோறு, பசுமதி அரிசி சோறு, பிரியாணி. நான் எனக்கு அதில் நான் என் மனதுக்கு யோசிப்பேன், இது என்னடா இதுகள் அறியாத்தன்மையில் செய்துகள் அண்டு. எங்களோட ஆக்கள் வந்து சில நேரத்தில் ஒரு குழம்பு நல்லா இறைச்சி கறி ஆட்டிறைச்சி குழம்பை வச்சுட்டு வெறும் சோத்தோடு சாப்பிடுவாங்கன்னு. நல்லா தூளை போட்டு நீங்கள் வச்சுட்டு வெறும் சோத்தோட சாப்பிடக்க அது கூட வந்து இறப்பையில் வந்து அந்த உள்ளுக்கே இருக்கிற அந்த டிஷ்யூ எல்லாம் அரிக்க பார்க்குமெண்டா உரைப்பு எண்ணெய் உரைப்பு அதுக்கு ஒரு பால் கறியோடு சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது பேலன்ஸ் பண்ணும். தனியாக ஒரு நாளும் குழம்பு கறியோடு சாப்பிடாதீங்க. சில ஆக்கள் நான் நோட் பண்ணியிருக்கிறேன், ஒரு சோத்தையும் குழம்பு கறியும். ஏழையிட நிலைமை வேறு, ஆனால் ஏழையும் வந்து அது தூளை குறைச்சி போட்டு இருக்க காய்ச்சலாம். இல்லை சாம்பார் ரெண்டாப்புல அது மச்சம் இல்லைன்ட்டு அதை அவாய்ட் பண்ணாங்க. அதெல்லாம் கூடின சக்தி இருக்குது. வந்து அது பருப்பில் அயன் இருக்குது, வெஜிடபிள் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. எங்களோட ஆக்கள் சொல்லுவாங்க, என்ன நான் அங்கே முந்தி ஊரில் நோட் பண்ணியிருக்கிறேன், கோவாயில் என்ன சத்து இருக்குது, கத்தரிக்காயில் என்ன சத்து இருக்குது, கத்தரிக்காய் கிரந்தி, கோவாயில் வந்து வைட்டமின் சி இருக்குது, மற்றது கொப்பர் அதுகள் எல்லாம் இருக்குது. அது உங்களுக்கு அது எல்லா சத்தும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண இல்லாது. மற்றது கத்தரிக்காய் இஸ் மேக்னீசியம். அது உங்களோட கொலஸ்ட்ராலையும் விட்டு உங்களோட பிரெயினுக்கு மூளைக்கு நல்லம், உங்களை இளமையாக வச்சிருக்கும். அதெல்லாம் தெரியாமல் கோவாயில் என்ன சத்து இருக்குது, கத்தரிக்காயில் என்ன சத்து இருக்குது, கத்தரிக்காய் கிரந்தி என்ன நீங்கள் உங்களோட அறியாத்தன்மை ஒரு ஆள் சொல்லிக்க அது கத்தரிக்காய் அது கிரந்தி அண்டு அந்த உங்களோட அறியாத்தன்மை அது நல்ல. ஆனால் சில ஆக்களுக்கு சில சாமான் அவையோட பாடியில் வந்து அது ஒத்துக்கொள்ளாது தான். அது அந்தந்த ஆக்கள், அதுக்காண்டி ஒரு ஆள் சொல்கிறன்னுட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ஆளுக்கு அந்த இது ஒத்துக்கொள்ளையிலேண்டா அந்த ஆள் மாத்திரம் அந்த ஃபுட்டை சாப்பிடாம அதை அவாய்ட் பண்ணலாம். சில ஆக்களுக்கு அந்த இந்த குளுட்டின் பிரச்சனை இருக்குது. அப்போ அவையில் வந்து அந்த தானியங்கள் அதுகளெல்லாம் சாப்பிட இல்லாத அதில் இருக்க குளுட்டின் பிரச்சனை இருக்கிறார்கள். மற்றது நீங்கள் பாலி அரிசி போட்டு சூப் செய்து குடிச்சு பாருங்க. சூப்புக்குள்ள பாலி அரிசியும் போடுங்க, அதுக்கு நல்லம். உங்களோட சிறுநீரம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். மற்றது இவங்கள் பனிஷ்காரர் குங்குமப்பூ போட்டு தான் சோறு செய்வாங்க. குங்குமப்பூ அது வந்து எல்லோ கலரையும் கொடுக்கும், இஸ் ஆன்டி ஆக்சிஜன். அது வந்து கேன்சருக்கு நல்லம். மற்றது பொம்பளை பிள்ளைகள் அண்டர் 50 இருக்கிற பொம்பளைகள் அவைகளுக்கு அந்த சில இதுகளுக்கு அவைகளுக்கு நல்ல. குங்குமப்பூ வந்து உங்களோட பிளட்டை சுத்தியாக இருக்கிற ஒரு சாமான். எங்களோட ஆக்கள் என்ன செய்வேணும், ப்ரெக்னென்ட் உமனுக்கு குங்குமப்பூ கொடுத்தா பிள்ளை வந்து வெள்ளையாக பிறக்கமண்டு. அதெல்லாம் எங்களோட ஆக்களோட மூட்டுத்தனம். அது ரத்தத்தை சுத்திகரித்து அந்த கிரந்தி அதுகள் இல்லாமாக்கும்.
அந்த இதழிய மற்ற இந்த கிரந்தி என்று சொல்லுவாங்க, அந்த இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ரேஷ் அதுகள் வராமல் இருக்க முடியும். அப்படி என்றா கருப்பு இன ஆக்களும் குங்குமப்பூவை கொடுத்துட்டு வெள்ளை பிள்ளை பெறலாம் தானே. அதான் அது அறியத்தன்மை சிலதுகள். அது வந்து பிளட், இட்ஸ் அ பிளட் பியூரிஃபையர். அதால் குங்குமப்பூ வந்து போட்டு சோறு காய்ச்சி, அதுக்கு எங்கள் இடத்துல குங்குமப்பூ இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போ இந்த டெசர்ட் எதுவும் செய்கிறேன்டா, அந்த இப்போ கேசரிக்கெல்லாம் கலரிங் இப்போ எல்லாம் குங்குமப்பூவை போடுங்க. அதெல்லாம் இந்த கலரிங் எல்லாம் அதெல்லாம் கெமிக்கலும் ஃபேக்கும் தானே, ஆர்டிஃபிஷியல். ஸோ குங்குமப்பூ நல்ல அந்த கேசரி அதுகளுக்கு சோத்துக்கு தான். நீங்கள் இந்த ஸ்பானிஷ் பக்கம் அவங்களோட இடத்துல வந்து குங்குமப்பூ இருக்குது. ஆப்கானிஸ்தான் அஞ்சால் பக்கம் அவங்களோட ஸ்பானிஷ்காரங்களோட இடமெல்லாம். ஸோ அதால் அதை பாவிக்கலாம். எங்களுக்கு அது எக்ஸ்பென்சிவ், கொஞ்சம் விலை தான். அதை பாவிக்க பாருங்க. மற்றபடி நாங்கள் இங்கே வந்து குத்தரிசியும் பாபாயிலும் மாறி மாறி பாவிக்கிறோம். இங்கே இருக்கிற பாபாயில் வந்து குத்தரிசியில் இருக்கிற ஃபெட்டை விட அதில் குறைய. பட் ஒரு நாளைக்கு குத்தரிசி ஏண்டா, ஒரு நாளைக்கு பாபாயில். மற்றது எங்களோட சனம் வந்து சோறண்டா ஒரு பிளேட் மட்டும் போட்டால் தான் நான் அது வெள்ளைக்காரன் சொல்லுவான், அது தட் இஸ் அ போர்ஷன், ஒரு கொஞ்சம். சைனீஸ் எல்லாம் பாருங்கோ, அது எல்லாம் வந்து மெல்லிசாக இருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க எங்களை மாதிரி எவ்வளோ சோத்தை சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் சாப்பாட்டை கொஞ்சம், சாப்பாடு 3 நேரமும் சாப்பிடணும். அந்த பட்டினி ஒரு நேரம் கிடந்தாலும் அடுத்த நாள் வந்து வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆக்கும். அடுத்த நாள் உங்களோட கழிவுகள் வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் வராது. ஒரு நேரம் நீங்கள் சாப்பாடை தவித்தாலும் உங்களோட வயிற்றில் ஆசிட் ஃபார்ம் பண்ணால் அடுத்த நாள் உங்களுக்கு ப்ராப்பராக டாய்லெட்டுக்கு போக இயலாது. ஏண்டா கான்ஸ்டிபேஷன் ஆக்கும், வயிற்றை கட்டிடும். அதுக்காண்டி கிணக்க சாப்பிடாம ஒரு கொஞ்சத்தை சாப்பிட்டுட்டு விட்டிங்கண்டா ஒரு கொஞ்சம் அந்த ஆசிட்டுக்கு அது தண்ட மிச்சம், அது தண்டம் அதுக்காண்டி அந்த பசி போகத்தக்கதோ அவ்வளோ சோறம் சாப்பிட்றது நல்லமில்லை. ஆனால் நானும் அதில் பெரிய தரமான ஆள் இல்லை. நானும் ஒரு பிளேட்டில் சோறு சாப்பிடுவேன். அது எங்களுக்கு அது பழகிட்டுது, அதை நிப்பாட்டையில் கறி. ஆனால் இந்த இறைச்சி கறி, இந்த கனவா நண்டு வந்து கனவா இறால் நண்டு அது கொலஸ்ட்ரால் தான். ஆனால் அது நீங்கள் கண்டினியூஸ் பண்ணி சாப்பிடாம மற்ற அது சமைக்க உள்ளி இஞ்சி எல்லாம் போட பாருங்க. அதில் இஞ்சி, இந்த உள்ளி இஞ்சிலெல்லாம் இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிற தன்மை இருக்குது. ஆனால் இந்த நாளும் சாப்பிடவும் கூடாது. அது கண்டினியூஸாக அந்த கொலஸ்ட்ரால். மற்றது எண்ணெய் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆலிவ் ஆயிலோ எந்த கோல்ட் ப்ரெஸ் ஆயிலோ 250 டிகிரிஸில் ஹீட் பண்ணோன்னா அது கொலஸ்ட்ராலாக மாறிடும். பட் அதுகளையும் கொண்ட பாட்டுக்கு எல்லாம் பொரிக்கிறது, அதை பொரித்து சாப்பிட்றது, இதை பொரித்து சாப்பிட்றது. மற்ற சின்ன ஃப்ரைஸ் வந்து 35 வயசுக்கு மேற்பட்டாக்கள் கொஞ்சம் அதை குறைக்க பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அது ஓகே, பட் பெரியாக்கள் அதை குறைக்கிறது நல்ல. அதான் மெக்டானல்ஸில் ஒரு மாட்டுக்கொழுப்பில் ஃப்ரைஸை பொரிச்சிட்டானு பெரிய கேஸே போனது. அவன் மற்ற கடைக்காரன் வந்து ஒருக்கா பொரிச்ச எண்ணெயில் தான் திருப்பி திருப்பி பொரிப்பான். அதை நீங்கள் பார்த்து கொண்டா இருக்கிறீங்க, ரைட்? ஒருக்கா எண்ணெய் மீனை பொரிச்சு இறைச்சியை பொரிச்சா அந்த எண்ணெயை ஊற்றிடுங்கோ. அதாவது 250 டிகிரிக்கு போனோன்னா கொலஸ்ட்ரால். கடைக்காரன் அதில் தான் திருப்பி திருப்பி பொரிப்பான். அவனும் கடை சாப்பாடு, ரெஸ்டாரண்ட் சாப்பாடுன்னா பெட்டியூஸாக புளி கொண்டு சனவங்கேன்னு சாப்பிட இருக்கும். நான் அந்தளவுக்கு போகிறேன் கடையில். இப்போ ஒன்ஸ் இன் அ வைல் என் ஹஸ்பண்ட் எதுவும் பர்த்டே, அதுவும் கிறிஸ்மஸ் பார்ட்டி இல்லை நியூ இயருக்கு இருக்கா போவோம். சைனீஸில் போய் அது புஃபேயாக இருக்கும். எங்களுக்கு விருப்பமானதை பார்த்து நாங்கள் சூஸ் பண்ணி எடுக்கலாம். கூடுதலாக நான் சூப் அதில் ப்ரிஃபர் பண்ணுவேன். அவங்களோட சூப் பரவாயில்லை. சைனீஸ் சூப் வந்து அதுகளில் பெருசாக இல்லை. இந்த ஸ்வீட் அண்ட் சவர் சூப் இருக்கும். மற்ற அதுகள் பரவாயில்லை. மற்றது சலட்ஸ் இருக்கும். மற்றது பார்த்து எடுக்கலாம். பட்டு கூட போய் பர்கர், அப்புறம் ஸ்டேக் ஹவுஸில் போய் சாப்பிட்டு அதுகள் எல்லாம் வந்து உங்களோட கொலஸ்ட்ராலை கூட்டும். மற்றது வேலையண்டுட்டு வேலை செய்துட்டு ஒரு 8 hours வேலை செய்கிறவனுக்கு 8 hours ஸ்லீப் வேணும். ஆனால் அவன் 3 நேரம் வேலை செய்கிறான்னு எங்களுக்கு சில எங்களோட பாடியோட ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது வந்து நாங்கள் நித்திர கொள்கிற டைம் தான். எங்களோட ஹார்ட்டோ, எங்களோட லிவரோ, எங்களோட இருதயமோ, எங்களோட
சுவாசப்பையோ லங்ஸோ லிவர் ஈரலோ அது எல்லாம் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து அது ரிலாக்ஸ் பண்ணுறது நாங்கள் நித்திரை கொள்கிற ஒரே டைம் தான். அந்த டைம்லேயும் வேலை செய்துட்டு ஒரு 4 மணித்தியாலத்துக்குள்ளே படுத்து 3 வேலைಯನ್ನು செய்துட்டு 4 இதால் தான் வெள்ளன உங்களுக்கு டயபிட்டிஸ் வருது, கொலஸ்ட்ரால் வருது, ப்ரெஷர் வருது. என்ன பெரிய வீடுகளை பண்ணுறது அவன் வச்சுருக்கிறானோன்னு நாங்களும் வச்சுருக்கோம். அதான் நான் சொன்னேன், விரலுக்கு ஏற்றதான் வீக்கம் இருக்கணும் வந்துட்டு மனுஷன் மேரம் வீடு பண்ணிட்டா கார் பண்ணி அது ஒரு 3-4 வேலை செய்துட்டு பிறகு அவங்க டக்கண்டு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்க. ஏண்டா அவங்க ஒழுங்காக நித்திரை கொள்றே இல்லை, 8 hours நித்திரை கொள்றே இல்லை. அப்போ அப்படி இதண்டு பிறகு அவைய செத்த பிறகு ஒரு தனியாளாக தானே இருக்கணும். அதை விட நாங்கள் உள்ளதை கொண்டு அளவாக கண்ட பாட்டுக்கு நகையோ உடுப்போ சாப்பாட்டில் தேவையானதை வேண்டி நல்ல பழங்கள் இதுகளை வேண்டி சாப்பிட்டு கணக்காக நித்திரை கொண்டு மற்றது ட்ரஸ்ட் கூட இருக்கிறாக்களுக்கு இரவு முழிக்கிறது தான், நித்திரை வரையில் தான் முழிச்சு ஒரு 3-4 மணித்தியாலும் திருப்பி நித்திரை வராதான். ஆனால் உண்டு இந்த பாலை குடிச்சிட்டு படுக்கலாம். பட்டு நான் புத்தி சொல்கிறேன், நானே இரவில் பால் தனி பால் குடிக்கிறேன் இல்லை. நான் ரைஸ் ஊருக்கு உபதேசம் தான், நான் தனி பால் குடிக்க மாட்டேன். பட் குடிச்சிட்டு படுத்தா அது ரிலாக்ஸ் பண்ணி நித்திரையை கொண்டு வரும். மற்றது வந்து நித்திரை இல்லாதால இந்த வருத்தங்கள் வர்றது கூடுதலாக வந்து இரவில் நித்திரை முழிச்சிட்டு காலம்புற வந்து ஒன்று செய்ய ஏங்கலாமல் வரைஞ்சிலாக்களுக்கு. ஏண்டா அது வந்து இன்சோமினா வந்து ஒரு பொல்லாத சாமான் நித்திரையின்மை வந்து. அதில் ஏதோ முக்கியமான சொல்ல வலிக்கிட்டுனா நான் அதை மறந்துட்டேன். அப்படி வந்து நித்திரை வந்து 3-4 வேலைன்னு செய்து பெரிய வீடை வேண்டி மெட்டவனுக்கு காட்டணும் வந்து வாழாதீங்க. உங்களுக்கு உள்ளதை கொண்டு வாழுங்கோ. மெட்டவன் வந்து உங்களுக்கு அதான் சொன்னேன், அவன் உங்களுக்கு கடனை தந்துட்டு உங்கள்ட்ட வட்டியை வேண்டுவான். நீங்கள் அப்படி இதாண்டா மெட்டவன் பார்க்க வாழணும். மெட்டவன் பார்க்க ஓகே பிள்ளை படித்து ஒரு நல்ல இதுக்கு வர்றது. ஆனால் எங்களோட உடம்பை ஓவராக வருத்தி 8 மணித்தியால் நித்திரை கொள்றத நித்திரையை குலைச்சி அதெல்லாம் எங்களோட மோட்டுத்தனம். மற்றவன் பார்க்கத்தக்கா பிள்ளை படித்து ஒரு நல்ல நிலைக்கு வர்றது அது ஓகே. மற்றது எலுமான அளவு வேலை செய்யணும். அதுக்காண்டி 3 நேரம் வேலை செய்து கடனை பட்டு வீடை வண்டிட்டு காரை வண்டி போட்டு 3 நேரம் வேலை செய்து அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து சாகுறது நகைய வண்டி எல்லாம் அது மூட்டுத்தனம். வேறு நீங்கள் வந்து எங்களோட குரக்கன்மா புட்டு குரக்கன்மா அடியப்பம் ஈவன் சின்ன பிள்ளைகள் வந்து இந்த பீட்ரூட்டு புட்டு எல்லாம் அவிக்கலாம். அதுகள் வந்து சும்மா பீட்ரூட் அதுகள் சாப்பிடாத பிள்ளைகள் எல்லாம் வந்து அதை புட்டு அவிச்சிட்டு பீட்ரூட்டில் ஈவன் கேரட்டில் ரொட்டி செய்யலாம், பீட்ரூட்டில் ரொட்டி செய்யலாம். அப்படி அந்த அவைகளுக்கு அந்த கலர்ஃபுல்லாக காட்டினா கொஞ்சம் கூட சாப்பிடுவாங்க. இந்த அதுகள் வெஜிடபிள் சாப்பிடாத பிள்ளைகளுக்கு அப்படி ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஈவன் எங்களோட ஸ்பினாச் போட்டு கீரை போட்டு ரொட்டி அப்படி அதுகள் எதண்ட பேருங்கோ எங்களோட ஆட்டாம்மா அதான் என்ன முழுத்தானியம். அதில் வந்து ஆட்டாம்மாவில் வந்து வைட்டமின் ஈயும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. அப்போ எங்களோட கொழுப்பை வெட்டத்தக்க இது இருக்குது. வெள்ளம்மா ரீஃபைன் பண்ணின வெள்ளம்மா ப்ளீச் பண்ணி அதான் ரிஃபைன் பண்ணுறது. அது கெமிக்கல் போட்டு ப்ளீச் பண்ணுறது வெள்ளை சீனி மாதிரி. அதில் வெறும் சக்கை தான் அந்த பராட்டா ரொட்டி. அதே நேரத்தில் இது செய்து சாப்பிடுங்கோ, சப்பாத்தி செய்து சாப்பிடுங்கோ ஆட்டாமாவில். அது பெஸ்ட் பராட்டாவை விட. மற்ற அதுக்காண்டி இப்போ எனக்கு பராட்டா கடைக்காரன் எல்லாம் என்னையும் பார்த்து கொண்டிருப்பான் அடிக்கிறதுக்கு. ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு அது அப்படின்னா சின்ன வயல் வண்டி கொடுக்கலாமே. ஏனண்டா அவைகளுக்கு வந்து 35க்கு முதல்லண்டா கொஞ்சம் ஃபெட்டை பேர்ன் பண்ணுற தன்மை இருக்கும். ஆனால் மற்றபடி அது எந்த நாளும் அது வெள்ளம்மா பான், வெள்ளம்மா பராட்டா, வெள்ளம்மா புட்டு, வெள்ளை அரிசி வசுமதி அரிசி சோறு நோவே. அது வந்து எங்களோட உடம்பில் எங்களோட உடம்புக்குத்தான் நாங்கள் அதுக்கு கீழே விளைவிக்கிறோம் மொழிய. அது எங்களுக்கு வாய்க்கு ருசியாக இருக்கும். பட் நல்லா பிள்ளைகளுக்கு பழங்கள் வேணுமா, அதுகளுக்கு என்ன பழம் விருப்பமோ அந்த பழங்களை வேண்டி கொடுங்க. கண்ட பாட்டுக்கு
கேண்டீஸு, அதுவும் வந்து ரியல் ஃப்ளேவர் இல்லாத கேண்டீஸ் அதுகளை வேண்டி கொடுக்க அதுவும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரும் நோய் இருக்கிற சக்தியை டேமேஜ் ஆக்கும். வெள்ளை சீனி வெள்ளமா அதுகள் மாதிரி. ஸோ அப்போ அதுகளுக்கு அடிக்கடி இருமல் தடுமல் வரும். இந்த நோயை சக்தி குறைஞ்சிட்டேன்டா அதால் ரியல் ஃப்ளேவர் உள்ளதை வண்டி கொடுத்தா ஓகே. பட் அதுவும் கண்டபாடு கொடுக்காதீங்கன்னா அதில் இருக்க ஆசிட் வந்து பல்ல எல்லாத்தையும் டேமேஜ் ஆக்கிடும். என்ன அப்புறம் அது போயிட்டு டென்டிஸுக்கு கொட்டணும். அது அந்த நாட்டில் பரவாயில்ல, இங்கே சரியான காசு. மற்றது மெட்டது நான் பாலில் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டு, சிலாக்களுக்கு வந்து ஒரு 35க்கு அப்புறம் பால் சமைக்காது. ஏண்டா அந்த பாலை சமைக்க வைக்கிற என்சைம்ஸ் வந்து அவையோட இதில் சுரக்காது. பாலை சமைக்க வைக்கிற என்சைம் வந்து சுரக்காது. ஸோ வந்து அதால் வந்து பால் சமைக்காதண்டுட்டு பாலை அவாய்ட் பண்ணிடுவினம், தவிர்த்திடுவினம். ஆனால் இங்கே எல்லாம் வந்து அந்த பாலை சமைக்க வைக்கிறதுக்கு அந்த லெக்டோஸ் வந்து அந்த லெக்டேடண்டு, அந்த லெக்டோஸ் தான் அந்த லெக்டேடண்டு விற்கிறாங்க. லிக்விடாகவும் விற்கிறாங்க இங்கே. அப்போ ஒரு லிட்டர் பால் பேக்கெட்டுக்கு 8 ட்ராப்ஸும் கலக்கலாம். சிலாக்களுக்கு கூடையும் ஒரு 14 ட்ராப்ஸும் வயசு போக சேவைப்படும். முதல்ல ஒரு 8 ட்ராப்ஸை கலந்துட்டு அந்த பால் குலுக்கிட்டு அதை பாவிக்கலாம். அல்லது வந்து வெளியில் எங்கனையும் ஐஸ்கிரீம் வேறு ஆக்கள்கிட்ட விட்ட பால் தேத்தனி அது எதுவும் குடிக்கிறேன்டா ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி இருக்குது. அதை வந்து சூ பண்ணி போட்டு குடித்தா அது சுமிக்கும். ஏண்டா அந்த 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 லெக்டோஸ் வந்து அந்த அந்த லெக்டேடு அந்த பில்ஸ்லேயோ அந்த லிக்விட்லேயோ இருக்குது. அது கவனிச்சில் ஆக்கள் என்ன செய்யறோம்னா லெக்டேட் போட்ட மில்கை வேண்டதோ அது சரியான எக்ஸ்பென்சிவ். அதை விட நீங்கள் அந்த லெக்டேட் ட்ராப்ஸ் விற்கிது, அதை வேண்டி நீங்கண்டா நீங்கள் ஒரு 75 லிட்டர்ஸ் பாலுக்கு நீங்கள் கலக்கலாம். அப்போ இது வந்து நீங்கள் அப்படி பாக்ஸா லெக்டேட் மில்க் வேண்டுறேன்னா உங்களுக்கு சரியான கோஸ்ட்லி. அது இங்கே தான் அது இருக்குது. நான் கிளம்புல போய் இருக்கா 2012 போய் அந்த லெக்டேட் இதை தேடினேன். அப்போ இல்லை, இப்போ வந்துட்டோ தெரியல. அதால் நான் அங்கே போனால் ஃப்ரெஷ் மில்க் பாவிக்கிறேன்ல டீக்கு, ஆங்கர் நான் ஃபேட் ஆங்கர்லாம் வேண்டி பாவிக்கிறேன் நான். அதுவும் ஃபுல் ஃபேட் வேண்டுறே இல்லை, நான் ஃபேட் தான் வேண்டி பாவிக்கிறேன் நான் ஆங்கர். மற்றபடி ஃப்ரெஷ் பாலுக்குண்டா எனக்கு அந்த லெக்டேடு வேண்டி போடணும். நான் வந்து இப்போ டேப்லெட்ஸ் கொண்டு போகிறேன். நான் எங்கனையும் பாலில் ஊற்றின டீ ஆட்டையும் விட்டு குடிச்சேன்டா அதை போட்டு சூ அவாய்ட் பண்ணிவிட்டா சரி. அதால் வந்து நீங்கள் பால் குடிக்கத்தக்க நீங்களும் பாலை அவாய்ட் பண்ணாது. எங்கள் இதில் கால்சியம் இருக்குது. அப்படி என்ன மாதிரி தனி பால் குடிக்காத ஆக்கள் வந்து எள்ளில் கால்சியம் மெக்னீசியம் இருக்குது. மற்றது ஆரஞ்சு அதுகளில் இருக்குது கால்சியம். எங்களோட குரக்கனில் இருக்குது, விறகரிசியில் இருக்குது. ஸோ எள்ளுருண்டை அதுகளை பாவிக்கிறேன்னு எல்லாம். எள்ளுருண்டையில் வந்து மற்ற அயனும் இருக்குது. ஸோ அது பாவிக்கிறேன்னு எல்லாம். மற்ற எங்களோட ஆக்களில் ஒரு குணம் அந்த நாளையிலே வெள்ளைக்காரம் வேற முதலே இதில் பாவிக்க தொங்கிட்டுதில் நினைக்கிறேன். வடையோட பிளெயின் டீ. ஆனால் வடை வந்து வடையில் இருக்கிற அந்த உளுந்திலே இருக்கிற வடையில் உளுந்து அல்லது பருப்பு வடை ரெண்டிலேயும் அயன் இருக்குது. இப்போ பருப்பு கடலை பருப்பில் மயன் இருக்குது, உளுந்துலேயே மயன் இருக்குது. அது இந்த கேஃபின் பிளெயின் டீ வந்து அதில் இருக்க அயனை விட்டு மெட்டது வந்து அப்போ அது வந்து எங்களோட ஆக்கள் வடையை சாப்பிட்டுட்டு ஒரு பிளெயின் டீ. ஆனால் அது எங்களோட அறியாத்தன்மை. அதோட அந்த இதை ப்ரோட்டீனை இது கேஃபின் வந்து பெருசாக இதண்ட விடாது, சமைக்க விடாது. ஸோ அதால் வந்து வடை சாப்பிட்ற நேரம் டீயை அவாய்ட் பண்ணலாம். பட் டீயில் எங்களுக்கு அந்த வடையும் டீயும் சாப்பிட்டு பழக்கமாச்சு. ஆனால் பால் போட்ட டீயண்டா கொஞ்சம் சாயம் குறைவாக இருக்கும். இது தனி சாயம் போட்டு டீயை குடிக்க கொஞ்சம் கூடவா தான் இருக்கும். ஆனால் எங்களோட அம்மா மாரி கெண்ணக்க சாயத்தை விட்டுட்டு கிணக்க பாலையும் விட்டு போடுறதுலேயும் சாயம் கூடவா தான் இருக்கும். ஸோ அது வந்து முக்குத்தனம் வடை
அயன் ஃபுட்டோட டீ சாப்பிட்றது. மற்றது எங்கட ஆக்கள் எதுவும் பார்ட்டியில் போயிட்டு போன உடனே ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்றாலும் ஒரு டீயை குடிப்பினம். அது சாப்பாடை சமைக்க வைக்கவே வைக்காது, அது கூடாத்தன்மை. மற்றது கொக்கோ கோலா பெப்சியை சாப்பிட்றது சாப்பாட்டோட, அதுவும் நல்லமில்லை. நீங்கள் வேறு எதுவும் ஜூஸை பப்ஸை குடிங்க, ஆரஞ்சு க்ரஷோ அங்கே சொல்லல நெக்டோ ஆரஞ்சு க்ரஷன் இருக்குது, அதில் குடிக்கணும். இந்த பெப்சி கொக்கோ கோலா அதை சாப்பிட்டா தான் செமிக்கும்னு சொல்கிறேன். மேட்ட எங்கடாக்கள் சாப்பிட்டுட்டு நடந்தால் சாப்பாடு சமைக்கும் வந்துட்டு இரவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வாக் போயினோம். அதெல்லாம் மூட்டுத்தனம். சாப்பிட்ட உடனே வந்து நடக்கிறதால வந்து உங்களுக்கு உங்களோட இறப்பைக்கு போகிற பிளட் வந்து மசில்ஸுக்கு பார்க்கும். அப்போ உங்களுக்கு ப்ராப்பர் டைஜஷன் நடக்காது. இறப்பையில் சாப்பாடு சரியாக பாடடையாது சாப்பிட்ட உடனே நடந்து எக்ஸசைஸ் செய்கிற வழியாக. அதே மாதிரி எக்ஸசைஸ் செய்துட்டு உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 1/2 hour ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு சாப்பிட்றா நல்ல. அதால் சாப்பிட்ட உடனே நடக்கிறதோ எக்ஸசைஸ் செய்கிறதோ டான்ஸ் பண்ணுறதோ அதெல்லாம் மொக்குத்தனம். வாக் எதுவும் போயிட்டு வந்து டீ குடிக்கிறதோ உடனே அல்லது எது பப்ஸை குடிக்கிறதோ இனிப்பு ஜூஸ் எதுவும் குடிக்கிறோ அதுவும் மொக்குத்தனம். ஆனால் நானும் வாக்கு போயிட்டு வந்து டீயை குடிப்பேன் அல்லது ஜூஸை குடிப்பேன்னா அது குடிக்க சொல்லும். ஆனால் அது டக்குன்னு சுகர், அது அந்த நீங்கள் உங்கள் பாடி ரிலீஸ் பண்ணின இதெல்லாம் திருப்பி அது உடனே டக்குன்னு தண்டிடும். ஒரு 1/2 hourக்கு பிறகு தான் வாட்டர் குடிக்கலாம், தண்ணி குடிக்கலாம் நீங்கள் வாக் எதுக்கும் போயிட்டு வந்து. ஆனால் அந்த சுகர் சம்மந்தப்பட்ட ஜூஸோ டீயோ குடிக்கிறது நல்லமில்லை. ஆனால் அது தான் என்ன சொன்னேன், ஊருக்கு உபதேசம், நானும் அதையே செய்கிறேன். நான் அது களைப்பாக இருக்கும், உடனே ஒரு டீயை குடிக்கணும் போல இருக்கும். அப்போ அது விரயம் செய்திடும், அந்த ஃபேக்ட் எல்லாம் பேர்ன் பண்ணிடும், உடனே டக்குண்டு இது ரெண்டிடும். அது மொக்குத்தனம். இதை விட வேறு எனக்கு நினைப்புக்கு வேற இல்லை. பட் அதான் நான் சொல்கிறேன், பாடியை குறைக்கிறேன்ட்டு ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டு பீட்சா பர்கர் அதுகளையும் சாப்பிட்டு பிறகு நீங்கள் பிறகு குறைக்கிறேன்ட்டு காலம்புற சாப்பாடை குயிட் பண்ணுறது அதெல்லாம் முக்குத்தனம். 3 நேரமும் சாப்பிடத்தான் வேணுமேண்டா எங்களோட பாடி எனர்ஜிக்காண்டி ஆசிட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த அப்போ சாப்பிட்டா தான் அதை இதண்டு எடுக்கும். பட்டு அப்புறம் அந்த ஆசிட் வந்து உங்களோட உடம்பை கெடுத்துடும். அதால் 3 நேரம் சாப்பிடுங்க, ஆனால் குறைவாக சாப்பிடுங்க. மேட்ட ஃபைபர் ஃபுட்ஸ் என்ன தவிட்டு இதுகள் இருக்கிறதா சாப்பிடுங்க. ஃபைபர் ஃபுட் தோலோட ஆப்பிளை சாப்பிடுங்கோ. அதுக்காண்டி வாழைப்பழத்தை தோலோடு சாப்பிட சொல்லல, தோலோட ஆப்பிளை சாப்பிடுங்க. மெட்டது இந்த காலம்புரை சாப்பாட்டுக்கு கொண்டக்கடலை மெட்டது ஒன்று. நீங்கள் காலம்புரையில் ஹை ப்ரோட்டீன் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மத்தியானம் மட்டும் பசி வர்றது குறைவாக இருக்கும். 12 மட்டும் பசியை கட்டுப்படுத்தலாம். ஏண்டா ஹை ப்ரோட்டீன் வந்து இப்போ நீங்கள் கொண்டக்கடலை சாப்பிட்டு தோசை அதில் சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் மட்டும் இதணும். மெட்டது நீங்கள் மரவள்ளிக்கிழங்கா வச்சு சாப்பிடுங்கோ, அது நல்ல ஸ்கின்னுக்கெல்லாம். எப்போதும் வந்து பழங்களோட நாச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட பாருங்கோ. மேட்டது 7 மண்டா வயசு கூடினாக்கள் கேரட்டு, பீன்ஸ், போஞ்சி, உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு ஸ்டீம் பண்ணிடலாம், அதை அவிக்கலாம். இதுகளை ஸ்டீம் பண்ணி வந்து கொஞ்சம் சலாட் ட்ரெஸ்ஸிங் போட்டு உப்பு மிளகு தூள் போட்டு சலாட் ட்ரெஸ்ஸிங் போட்டு அதை ஒரு நேரம் சாப்பிட பாருங்க. ஏன்னா நார்ச்சத்து தேவை உடம்புக்கு. தவிடு சத்தும் நார்ச்சத்தும் தான் அந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணுற சாமான். அதை சாப்பிட பாருங்க. மேட்டது இந்த வெள்ளை மாவில் செய்கிறதைத்தான் நான் தவிக்க சொல்கிறேன். குரக்கம்மா புட்டு, குரக்கம்மா இடியப்பம் அதுகள் சாப்பிடுங்கோ. தானியத்தில் செய்த பானுகள் அங்கே வேண்டிய மாட்டா, அந்த எல்லாருக்கும் அங்கே அது அந்த பான் வேண்டி சாப்பிட எல்லாருக்கும் கட்டாது, ரைட்? அதால் நீங்கள் தானியத்தில் செய்கிற குரக்கன்மா புட்டோ குரக்கம்மா இதோ விரகரிசியில் செய்கிறது, விரகரிசி சோறும் செய்யலாம். பட்டு அந்தளவுக்கு அவங்க சரியான எக்ஸ்பென்சிவ், பெருசாக விதைக்கிறையில் தானே முந்தின மாதிரி. பட்டு
அந்த என்னோட மாதிரி சலாட் செய்யலாம். பட் அது அங்கே இந்த கலர் பெல் பெப்பர் குடமிளகா குறைவு, அதில் போட்டுத்தான் அது ஒலிவெல்லாம் போட்டுத்தான் நான் அதை செய்தேன். நான் மெட்டது நல்லா கேட் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, ப்ரோபயோட்டிக் எங்களோட பாடிக்கு எங்களோட இறப்பையில் சாப்பாடை சமைக்க வைக்கிற அந்த நல்ல பாக்டீரியாவை மற்றது ஆன்டிபயோட்டிக் போட்டு முடிஞ்ச அப்புறம் 7 நாளைக்கு பிறகு தயிர் சாப்பிட பாருங்கோ. ஏண்டா அது ரீப்ளேஸ் பண்ண திருப்பி அந்த குட் பாக்டீரியாவை எங்களோட உடம்புக்கு தண்டும். பழங்கள் சாப்பிடுங்கோ. மற்ற ஜூஸ் வந்து ஜூஸாக குடிக்கிறங்காட்டி ஃப்ரெஷ்ஷாக பழத்தை சாப்பிடுங்கோ. அப்படி இல்லாட்டி ஜூஸை குடிங்க. அந்த கடையில் வேண்ட ஜூஸ் எல்லாம் சுகரும் ப்ரிசர்வேட்டிவும் மற்றது டின்னில் இருக்கிற ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கோ. அது டின் ஃபிஷ் ஒன்றும் செய்யலாது, அதில் சம்பல் போட்டு நாங்கள் சாப்பிட்றது தான். பட்டு அதுக்காண்டி மெட்டது டின்னில் வர மெட்ட சாமான்களை அவாய்ட் பண்ணுங்கோ. இப்போ கொண்டக்கடலையெல்லாம் ஊற விட்டுட்டு தண்ணுங்கோ அவையுங்கோ. மெட்டது நான் கூடுதலாக மெட்ட சலாட்ஸ் எந்த நாளும் சலாட் போட்டு சாப்பிட பாருங்கோ. அதுவும் ஒரு இதாக சலாட்டை ஒரு இதாக எடுக்கலாம். இந்த பீன் சலாட் கொண்டக்கடலையாக வச்சு எங்களோட லெண்டல்ஸ் எங்களோட மைசூர் பருப்பாக வச்சு கெக்கரிக்காய் ஆப்பிள் மற்றது குடமிளகா அதுகளை போட்டு இதண்டுங்கோ. வின்னரியை விட்டு ஒலிவ் ஆயில் பியோர் ஒலிவ் ஆயிலையும் விட்டு அந்த சலாட் ஆக்கிட்டு அதை சாப்பிடுங்கோ. அது பிரேக்ஃபாஸ்ட்டாக அதையும் எடுக்கலாம் கிளம்ப சாப்பாடாக. இரவில் வந்து 7:30 முதல் சாப்பிட பாருங்கோ. 7:30 பிறகு சாப்பிட அவ்வளோ நெல்லம் இல்லை. நான் வேலைக்கு போயிட்டு வராக்கள்ட அவையில இது வேறு. பட் ஏர்லியாக சாப்பிட்டுட்டேன். மெட்டது இரவில் வந்து 7 மணிக்கு பிறகு அசிடிக் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதீங்க. இப்போ ஆரஞ்சு மெட்டது 7 மணிக்கு பிறகு யோகட்டும் அவ்வளோ நெல்லம் இல்லை. அசிடான சாமான்கள் ஆரஞ்ச் ஆப்பிள் எல்லாம் 7 மணிக்கு பிறகு அவ்வளோ நெல்லம் இல்லை. ஸோ அதை எண்டாக்கான நேரம் பிரேக் பைபிள் இருக்கும் அசிட் அது நெல்லம் இல்லை. மெட்ட சாப்பிட்ட உடனே நடக்காதீங்கோ. மெட்டது சாப்பிட்ட உடனேயும் படுக்காதீங்க. ஏண்டா அது வந்து எங்களோட இடப்பைக்கு போகிறது வந்து இப்போ எங்களோட இதுக்குள்ள சாப்பாடு உணவு குழாய்க்கில் சாப்பாடு இருக்க நீங்கள் படுத்துட்டிங்கன்னா அது இடப்பைக்கில் இருக்க சுரக்க ஆசிட் வந்து சாப்பாடு இல்லைன்னா அது மேலே நோக்கி 3 மடங்காக அது ஆசிட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதால் அப்புறம் உங்களுக்கு ஹார்ட் பேர்ன் எல்லாம் பாருது. சாப்பிட்ட உடனே படுக்கிறது அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இருந்துட்டு படுங்க. அதான் 7:30 சாப்பிட்டுட்டு படுக்கிறேன்னு எல்லாம். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இன்னமும் இருக்கு. நான் எதையும் குறித்து வச்சுட்டு சொல்கிறேன் எல்லாம் திடீரென்று சொல்லிக்க எனக்கு டக்குன்னு வேற இது இல்லை. இவ்வளத்தையும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். அது கேட்டு நடக்கிறதும் நடக்காததும் அது உங்களோட விருப்பம். ஏதோ அதான் நான் சொன்னேன், ஜான் பெற்ற செல்வம் பெருக மட்டும் எனக்கு தெரிஞ்சதை 4 பேர் பயனடைகிறதுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் அமர்த்துங்கோ. இப்படி எதுவும் எனக்கு தெரிஞ்சதுகளை அப்பப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் என்ற யூடியூப் மூலமாக. உங்களுக்கு விருப்பம்ண்டா காமெண்ட் பண்ணுங்கோ, லைக் பண்ணுங்க. அது எப்போதும் உங்களோட விருப்பம். யோ விஷ். நன்றி.